அடி வாங்கியிருக்காங்க பிஜேபியும் ஏடிஎம்கேவும் விஜய் கிட்ட. ஏன்னா அந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே வந்து பட் எஸ்ஐஆரை பொறுத்தவரை வந்து நிச்சயமாக வந்து இட் இஸ் ஹைலி ரெக்வயர்ட். இவங்க யார் கூட போக போறாங்க, எங்க பண்ண போறாங்க, இதை திரும்பி வந்து என்டிஏலயே வந்து ஒரு டிவிக்கோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக எடுத்துரைக்குது. அதை தாண்டி அவருடைய பேச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திமுக ஏன் எதிர்க்குது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம பெரிய லெவல்ல பதில் சொல்ல வேணாம். திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறுபான்மையினர் வாக்கு வந்து அவர் பக்கம் ஈர்க்க போய் ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் வின்ஸ்டன் ராஜ். வணக்கம் வின்ஸ்டன், உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் வின்ஸ்டன், சொல்லுங்க, களம் 2026 எந்த மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்? கிட்டத்தட்ட பாஜக இருந்தாலும் பரவாயில்ல, அதிமுக கூட்டணியில அதிமுக தன்னுடைய சீட்டுகளை குறைத்து கொண்டு விஜய்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பதாக ஒரு பேச்சு வருது. இது எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்தவரை 2026 களம் வந்து நிச்சயம் மீண்டும் ஒரு முறை வரலாற்றின் முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரை இருக்கிற ஒரு கள நிலவரம். மற்றபடி என்டிஏ அலையன்ஸ் வந்து ஒரு வெற்றி இம்பாக்ட் பண்ற அளவுக்கு ஒரு ரிசல்ட்டை வந்து இப்ப வரை களத்தை வந்து கொடுக்க கிடையாது. எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் சென்றார், பாஜக மாநில தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்றார், அவங்க எல்லாம் மக்களை பாக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து மக்களுக்கு வந்து திமுக வேணாம், இந்த கட்சி வேணாம், இந்த ஆட்சி வேணாம் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்துருவாக்கம் செய்யற அளவுக்கு அவங்களோட முயற்சி இருக்கிறது, அவங்களோட உழைப்பு இருக்கிறதா அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கு. ஸோ டில் டுடே இப்ப இருக்கிற அலையன்ஸை பேஸ் பண்ணி, இப்ப இருக்கிற ஃபார்முலா பேஸ் பண்ணி திமுகவுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இப்ப வரை இப்ப கடைசியா நடந்த தாவேகா பொதுக்குழுலையும் வந்து அந்த கட்சி வந்து அவங்க தனியா நின்று அவங்க கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வியூகங்களுக்கு வந்து நிறைய இருக்கலாம், இல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஊகங்கள் இருக்கலாம், அது மாதிரியான அசம்ஷன்ஸ் ஆஸ் டிஃபரெண்ட். பட் ஆஸ் ஆஃப் டுடே ஃபேக்டை பேஸ் பண்ணி பார்த்தா இதுதான். ஏன்னா எத்தனை முனை போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஒரு முனை, அதிமுக பிஜேபி என்கிற என்டிஏ அலையன்ஸ் விஜய் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம், இதை தாண்டி வந்து பாமக 2 இருக்குது. என்டிஏல இருந்து வெளியில வந்த டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் யார் கூட போக போறாங்க, எங்க பண்ண போறாங்க, இதை திரும்பி வந்து என்டிஏலயே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அகெயின் பேக் டு ஃபார்ம் வருவாங்களா அப்படின்னா யாருக்குமே தெரியாது. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 முழுகை போட்டிகளா இருக்குது. இப்படி ஒரு இருக்கும்போது வந்து இட் இஸ் ஆப்வியஸ்லி கேக் வாக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டிஎம்கேக்கு. அந்த ஃபிகரை வந்து மேபி அவங்க 150, 160 அது மாதிரி போவாங்களான்னு தெரியாது. பட் அந்த 117 அச்சீவ் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல சேலஞ்ச் இருக்காது. ஆமா, ஒருவேளை வந்து விஜய் போன்றவர்கள் ஒருவேளை நாளைக்கு வந்து என்டிஏல சேர்றாங்க, என்டிஏ வலுப்பெறும் அப்படின்னாலும் வந்து அதுக்கு வந்து எந்த அளவு அகைன் வந்து இன்னொரு வகையான ஒரு யுகம் தான். ஏன்னா இன்னைக்கு வரை வந்து பாத்துக்கோங்கன்னா வந்து ஒரு கொள்கை எதிரி பிஜேபி வந்து அவர் வந்து ஒரு கொள்கை எதிரியா தான். இன்னொன்று வந்து என்னை பொறுத்தவரை வந்து வெரி பிக் டிசர்வ்டு அடி வாங்கியிருக்காங்க பிஜேபியும் ஏடிஎம்கேவும் விஜய் கிட்ட. ஏன்னா அந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே வந்து என்ன நியாயம் பேசுறா, அவங்க திமுகவை அடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு ஆப்வியஸ்லி அங்க வந்து ரூலிங் கவர்மெண்ட் மேல தப்பு இருந்துச்சு, அதுல வந்து மற்ற கருத்து கிடையாது. பட் அதே நேரத்துல வந்து விஜய் மேலேயும் தப்பு இருந்துச்சு. பட் விஜய் மேல இருக்கிற தப்பை விட வந்து, ஏன்னா இன்னும் சொல்ல போனா வந்து சட்டசபையில இருந்து எடப்பாடி அவர்களும் சட்டசபைக்குள்ளேயே வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பட் அவங்க வந்து அதுக்கு வந்து அவங்களோட பொதுக்குழுல வந்து என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் பர் மீ அதான், இது வந்து அதிமுகவுக்கும் வேண்டும், பிஜேபிக்கும் வேண்டும். யார் நம்முடைய நண்பர்கள் யார் என்பதை வந்து தீர்மானிப்பதில் வந்து ஒரு மிகப்பெரிய கவனம் செலுத்த வேண்டும். அது வந்து ஒரு எதிரி வந்து ஒரு காமன் எதிரி தான், அவன் அடிக்கிறதுக்காக யாரோட வேணாலும் கூட்டு சேரலாம் அப்படின்னு பார்த்தா அதற்கான விளைவுகளும் வந்து வேற மாதிரி தான், அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அப்படிப்பட்டதான் நான் பாக்குறேன். ஒருவேளை விஜய் வந்து நாளைக்கு என்டிஏல சேர்ந்தாலுமே வந்து நம்ம பல தடவை சொல்லியிருக்க மாதிரி 1+1=2 அப்படித்தான் போகும் என்று முடியாது. ஸோ பல பேர் வந்து விஜயுடைய ஆதரவாளர்கள் வந்து பார்த்துக்கோங்க, நிறைய பேர் வந்து நமக்கு தெரியும் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறுபான்மையினர் வாக்கை வந்து அவர் பக்கம் ஈர்க்க போகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் இருக்கிறது. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தேர்தல் முடிவுதான் சொல்ல வேண்டும். அந்த அப்படி அந்த ஒரு அவரோட மெயின் எய்ம் வச்சிருக்க அவர் ரசிகர்களை தாண்டி அந்த எய்ம் வச்சிருக்க அந்த ஒரு சிறுபான்மையினர் வாக்கு வந்து அவர் கிடைக்காம போகலாம் அகைன் என்டிஏல வந்தா.
அவருடைய ரசிகர்களுமே நிறைய பேர் வந்து பாத்துக்கோங்க, அவர் மெர்சல் பட காலத்துல இருந்து வந்து பல இடங்கள்ல வந்து ஜிஎஸ்டி அப்படி இப்படின்னு பேசி பிஜேபி வந்து டார்கெட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அவர் ரசிகர்களுக்குமே வந்து ஒரு வகையில வந்து பிஜேபி மீது வந்து ஒரு வெறுப்பை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. திடீர்னு நாளைக்கு அவர் போய் சேரும்போது அது வந்து அவருக்கு வந்து ஏன்னா சில ரசிகர்கள் ஓகே சில பேர் வந்து அவர் என்ன சொன்னாலும் வந்து அதுக்கு ஓட்டு போட இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. பட் அதை தாண்டி வந்துட்டு சில பேர் வந்து இவரும் ஒரு சாதாரண ஒரு அரசியல் தலைவர் தானே அப்படின்ட்டு வெளில வர வாய்ப்பு இருக்கலாம். இது மாதிரி வந்து அதே மாதிரி இப்ப பிஜேபிக்கு ஆதரவா இருக்கும் மற்ற மற்ற நடிகருடைய ஆதரவா இருக்கு. ரஜினிகாந்தோடைய ரசிகர்களாக இருக்கலாம், அஜித் குமார் ரசிகர்களாக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம் அவங்க. அவங்கலாம் வந்து இப்ப இவர் போய் சேரும்போது வந்து அவங்களோட ஓட்டு வந்து என்டிஏக்கு போடணும்னு நினைக்கிற ஓட்டு கூட வந்து போடாம இருக்காங்க. போகாம இருக்கும். ஸோ இது மாதிரியான பல நிகழ்வுகள் இருக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 2026 வந்து மீண்டும் ஒரு முறை ஆ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். பிடித்திருந்தாலும் பிடிக்கலனாலும் ஒண்ணும் ஆனா அதான் வந்து என்ன பொறுத்தவரை இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் அதான். வின்ஸ்டன், இந்த பொதுக்குழுல நல்லா விஜய் பதில் சொல்லியிருக்காரு. சட்டசபைக்குள்ளேயே ஆதரவு தெரிவிச்சீங்க, திமுக ஒரே எதிரி, அவர் எதிர்க்கணுங்கிற சாக்குல விஜய் மேல இருக்கிற தப்ப மறந்து இல்லைன்னா மறைத்து சட்டசபைக்குள்ள ஆதரவு தெரிவிச்சார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்ன டிகோட் பண்ணாரு அவர் பொதுக்குழுல விஜய்? கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்களேன். இல்ல அவரு வந்து அவங்களோட டோட்டல் ஓவரால் ஸ்பீச் விஜய் மட்டும் இல்ல. அது ஒரிஜினல் ஆரம்பிச்சு எல்லாரோட ஸ்பீச்சுமே என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து லைட்டா தடுமாறணும்னா கூட்டணிக்கு போயிருவாங்க. இதெல்லாம் நாங்க வந்து அப்ப அது எங்கள வந்து அவங்க கூட்டணிக்கு வந்து இது இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பார்த்தா, இவங்கள வந்து அந்த ஏடிஎம்கே வந்து அவங்க பிஜேபி பத்தி அந்த அலையன்ஸ் வந்து இது பண்ணல. பட் ஏடிஎம்கே வந்து ரொம்ப ஈஸியா டார்கெட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். கட்சி ரீதியாக விமர்சனங்கள் இருக்கலாம். பட் வந்து நம்ம ஆபத்துல இருக்கும்போது வந்து நம்மள வந்து ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் வந்து ஒரு நன்றி உணர்வாவது விஜய்க்கும் டிவிகேவுக்கும் இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அட்லீஸ்ட் வந்து ஒரு சின்னது ஓகே அவங்க வந்து இப்ப அதிமுக விமர்சிக்கலாம், பிஜேபி விமர்சிக்கலாம். ஆனா அந்த நேரத்துல வந்து அவர்களை பற்றி சரிவங்க அவங்கள பொறுத்தவரை இவங்க சொன்னது வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு கருத்து. சோ வந்து ஒரு நியாயத்தை வந்து நீதி வெல்லும் அப்படின்னு போட்டார்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அந்த சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ இது பண்ணும்போது அது மாதிரியா வந்து நீதியை வெல்வதற்கான வந்து ஒரு உதவினாங்க, வந்து ஒரு கருத்து தெரிவிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தேங்க்யா பண்ணியிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நேரடியாக வந்து அவர்களுடைய அந்த ஒரு அழைப்பை வந்து விமர்சித்தது வந்து இவர்களுடைய விஜய் அவங்க குவாலிட்டி அந்த டிவிக்கோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவா எடுத்துரைக்குது. அதை தாண்டி அவருடைய பேச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் தான். அது வந்து ஒரு மனப்பாடம் பண்ணிட்டு என்ன இந்த அது முக்கியமா இந்த பொதுக்குழு பேச்சுல வந்து பெரிய லெவலில் ஒரு இம்பாக்டட் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு குறைந்தபட்ச ஒரு தார்மீகம் கூட இல்லை. ஏன்னா வந்து ஒரு 41 பேர் வந்து அவங்களோட கட்சி மாநாட்டுல அவங்க கட்சி அந்த கூட்டத்துல வந்து உயிரை இழந்திருக்கிறார்கள். ஏன்னா நமக்கு பார்ப்போம் இப்ப வந்து பார்லிமெண்ட் கூடுறாங்க, சட்டசபை கூடுது அப்படின்னா 20 வருடங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு எம்எல்ஏ வந்து இறந்திருந்தால் கூட அவர்களுக்கு வந்து முதல் நாள் வந்து ஒரு இரங்கல் தீர்மானம் தெரிவிச்சு வந்து அதை வந்து அன்னைக்கு வந்து அவையை வந்து ஒத்தி வைக்கிறது தான் வந்து நம்முடைய மரபாக இருந்திருக்கிறது. தமிழக சட்டமன்றமாக இருக்கட்டும், இந்திய பார்லிமெண்டா இருக்கட்டும். சோ வந்து குறைந்தபட்சம் வந்து அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நடந்த மாதிரி தெரியல. ஒரு 41 பேருக்கு அவங்க பேர் அவங்க போட்டோ வச்சு அவங்க அஞ்சலி செலுத்துவாங்க எதிர்பார்க்கறதெல்லாம் வந்து ஒரு அதிகப்படின்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் அன்னைக்கு வந்து அவங்களோட கொடி கம்பம் ஒரு அரை கம்பம் அரைக்கார கொடி வந்து அரை கம்பத்துல பறக்க விட்டுருக்கலாம். அவங்களோட பேரை வாசிச்சு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் மௌன அஞ்சலி பண்ணிருக்கலாம். அது மாதிரி வந்து எதுவுமே இல்லாம வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவங்க கடந்து போறாங்க. இன்னொன்னு அவர் வந்து கரூர்ல நீ யாரு பார்க்கலாம், நான் யாரு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதவர்ஜுனாவோட ஸ்பீச் தேவையில்லாம சம்மந்தமே இல்லாத பலரை வந்து அவர் டார்கெட் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அவங்களோட அந்த ஜென்சி அந்த ஒரு எந்த ஒரு அரசியல் முன்ன பின்ன அரசியல் பாஸ்டன்ஸ் எதுவுமே தெரியாம அந்த ஒரு ஜென்சி வாக்காளர்களை மட்டும் குறிவைக்க வேண்டும். இல்ல கொஞ்சம் கூட அந்த அரசியலோட அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாத ஒரு குரூப்பை வந்து ஜஸ்ட் அண்ணன் வந்துட்டாரு, அண்ணன் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டாரு. ஆனா அன்னைக்கு நண்பர்கள் சில பேர் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்த்தேன். உடனே அவங்க அந்த 41 பேர் இறந்ததை பத்தி ஒரு சின்னதா ஒரு 10 செகண்ட் கருத்தோ ஸ்டேட்டஸோ வைக்காதவங்க எல்லாம் வந்து இவர் திரும்பி வந்துட்டாரு. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நிச்சயமாக வந்து விஜயை மட்டும் இல்ல, விஜய் ஆதரிப்பவர்களை நினைத்தால் கூட வந்து வேர் வி ஆர் லீடிங் டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரியுது. ஆம், நமக்கு பிடித்த ஒரு திரை பிரபலம் தான். ஆனா நமக்கு வந்து ஒரு பிடித்தவராக ஒரு தப்பு செஞ்சிருக்காங்கன்னா அந்த தப்புன்னு சொல்றதுல கூட வந்து நிறைய பேருக்கு வந்து முடியல அப்படின்னா அவங்க வந்து இது மாதிரியான ஒரு தலைவரை வந்து தேடுகிறார்கள். நாளைக்கு வந்து நாட்டின் மீதும் நாட்டின் வளர்ச்சி மீதும் ஒரு சிறிதளவு கூட அக்கறை இல்லாத ஒரு கூட்டத்தை தான் விஜய் வைத்திருக்கிறார். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அந்த பொதுக்குழுல அவரோட பேச்சும் சரி, அவரோட சகாக்கள் பேச்சும் சரி அப்படித்தான் இருந்துச்சு. அதை இப்ப தாண்டி அதை பற்றி விவாதிப்பதற்கு அதுல வந்து எந்த ஒரு சரக்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை.
வின்ஸ்டன் தொடர்ந்து வந்து சார் எஸ்ஐஆர், அதாவது வாக்காளர் சீர்திருத்த பட்டியல், அதை வந்து எல்லா கட்சிகளும் எதிர்க்க நிற்கும் நிலையில், ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் ஆதரிக்கும் ஒரே கட்சி வந்து அதிமுக அந்த மாதிரி அடிமைப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தின் அமைச்சர் திரு TRP ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து அவங்களோட அரசியல் கருத்து. ஏன்னா வந்து மத்திய அரசு வந்து எது கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் என்பது வந்து ஒரு திமுக நிலைப்பாடு. திமுக எதுவெல்லாம் ஆதரிக்குதோ அதை எதிர்க்க வேண்டும் அப்படி என்பது வந்து அது அதிமுக நிலைப்பாடு. இதுதான் வந்து கடந்த 50 வருடமாக நம்ம திராவிட அரசியல் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து என்ன பண்ணுவாங்க, காவேரி இது மாதிரி ஒரு 2 விஷயத்துக்கு பண்ணுவாங்க. பட் அதோட எண்ட் ரிசல்ட் வந்து ஒண்ணுமே இருக்காது. அகைன் அது அப்படி அதுக்கு ஒரு எண்ட் ரிசல்ட் இருந்தாலுமே சரி, ஒரு தேசிய கட்சி தேசிய அங்க இருக்கு அவங்க அவங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான். ஸோ பட் எஸ்ஐஆரை பொறுத்தவரை வந்து நிச்சயமாக வந்து இட் இஸ் ஹைலி ரெக்வயர்ட். ஏன்னா யார் இருக்கா, எத்தனை பேர் ஓட் சோரி அப்படின்ட்டு வந்து ஆனா ஒன்னா ஒரு பவர் பாயிண்ட் எடுத்துட்டு ராகுல் காந்தி கிளம்பிடுறாரு. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஸோ ஓட்டிங் அந்த வந்து ஓட்டர் லிஸ்ட் வந்து பியூரிஃபைடா இல்ல, அதுல வந்து நிறைய கலப்படம் இருக்கிறது என்பதுதான் அவருடைய கம்ப்ளைண்ட். அவர் வைக்க வேண்டிய வாதம் தான். அதை சரி செய்கிறேன் என்றுதானே தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. ஸோ இப்ப மேபி இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து திமுக அரசு வந்து ஒரு கருத்து தெரிவிச்சாங்க. அவங்க டைம் லைன் அவங்க வந்து அதோட எஸ்ஐஆரை பத்தி, எஸ்ஐஆர் தேவையா தேவையில்லையா அதை பற்றி எல்லாம் அவங்க சொல்லாம இந்த டைம் லைனை பத்தி அவங்க வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. டிசம்பர் மாசத்துல வந்து சென்னை உட்பட்ட அனைத்து இடத்துலையும் வந்து மிகப்பெரிய மழை பெய்கிறது. ஸோ வந்து அந்த டீம் அவங்க எஸ்ஐஆருக்கு வந்து டெபியூட் பண்ண போற டீம் வந்து கண்டிப்பா மழைக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து இவ்வளவு பேர் வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அதுல வந்து அந்த டைம் லிமிட் பத்தாது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அந்த கருத்து நிச்சயமா விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். அது வந்து இட் ஹேஸ் டு பி கீப் செப்பரேட்லி. பட் எஸ்ஐஆரோட தேவை வந்து நிச்சயமாக அனைத்து மாநிலங்களிலும் இந்தியா முழுவதும் செய்ய வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இததான் திமுக முதலமைச்சரும் சொல்றாரு, எஸ்ஐஆர் அவசியம். ஆனா அதை ஏன் இப்ப அவசரமா பண்றீங்க தேர்தலுக்கு நெருங்கும் நேரத்துலன்னு கேக்குறாரு. தேர்தலுக்கு முன்னாடி தானே பண்ணணும். ஏன்னா இப்ப பண்ணா திரும்பி 2031 அடுத்த 2031 பண்றதுக்கு என்ன யூஸ்? இப்ப பீகார்ல என்ன பண்ணாங்க, ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் பண்ணோம். ஏன்னா இப்ப இந்த எலெக்ஷன் நீங்க வந்து பாத்துக்கோங்க, ஒருத்தருக்கு 3 ஓட்டு இருந்துரும், ஒருத்தருக்கு 3 ஓட்டு இருக்கலாம். என்ன பர்சனலா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சேலத்துல வந்து வாக்காளரா இருந்தேன். நான் சேலத்துல இருந்து சென்னைக்கு வந்து நான் மாத்தும்போது வந்துட்டு போன வருடம் வரை வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துலயுமே இருந்துச்சு. பட் நான் வந்து தெளிவா ஃபார்ம் 6 ஃபார்ம் 8 அந்த வெப்சைட்ல போயிட்டு அதை அப்ளை பண்ணி தெளிவா தான் மாத்துறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துலயுமே இருந்துச்சு. அகைன் நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு நீக்கம் போயிட்டு திரும்பி அப்ளை பண்ணி இப்ப வந்து ஒரு ஓட்டு நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து ஒருத்தருக்கு வந்து பல ஓட்டு இருக்கலாம். இன்னொன்னு வந்து இறந்தவர்கள் பலருக்கு ஓட்டு இருக்கலாம், வெளியூர் போனவங்களுக்கு ஓட்டு இருக்கலாம். இங்கேயே வந்து வெளி மாநிலத்திலும் வந்து இங்க வந்து பல வருஷமா வந்து அவங்க வந்து தொழில் செஞ்சு இங்கேயே செட்டில் ஆயிட்டு அவங்களுக்கு ஓட்டு இல்லாம இருக்கலாம். அதை தாண்டி வந்து இப்ப நம்ம ஏன்னா உலகம் முழுவதும் வந்து இமிகிரன்ஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கு. ரைட் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ், UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூரோப்னு எல்லாத்தையும் இமிகிரேஷன் இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து வாக்காளர்களாக இருக்கலாம். ஸோ இதையெல்லாம் வந்து தலையெடுக்க வேண்டிய வேலை வந்து நிச்சயமாக வந்து தேர்தல் கமிஷன் அவங்க பார்த்து தான் ஆகணும். ஸோ இது வந்து இந்த நேரத்துல வந்து டைம் மேபி அவங்க இன்னும் 2 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அது வந்து ஒரு சரியான வாதமாக இருக்கலாம். ஆனால் 2026 தேர்தலுக்கு முன்னால் இந்த எஸ்ஐஆர் செய்வது வந்து மிகவும் வரவேற்பு தகுந்த விஷயம். இது வந்து கண்டிப்பா அந்த ரியல் ஓட்டர்ஸ் அவங்க தான் ஓட்டு போடணும். யாரோ ஒருத்தவங்க இன்னொன்னு ஏதோ ஒரு இடத்துல நிறைய பேர் இருந்தாங்கன்னா, ஒரு இல்லீகல் ஓட்டர்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கான அந்த வாய்ப்பை போயிட்டு நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதான் இது அதிமுக ஆதரிப்பதற்கு வந்து ஆப்வியஸ்லி அதற்கு வந்து எல்லா வகையான தாழ்மையும் உரிமையும் இருக்கிறது. திமுக ஏன் எதிர்க்குது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம பெரிய லெவல்ல பதில் சொல்ல வேணாம். திமுக வந்து எல்லாத்தையும் தான் எதிர்க்கும். வந்து அன்லெஸ் அன்டில் அவர்களுக்கு வந்து ராகுல் காந்தி பிரதமராக வந்து ஏதாவது ஒரு கருத்து திட்டம் சொல்றவரை அவங்க எல்லாத்தையும் எதிர்த்து கொண்டு தான் நிற்க போகிறார்கள். ஸோ அது நடக்க போறது கிடையாது. ஸோ வந்து இட் வில் ஹேப்பன் ஆல்வேஸ். தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இன்றைக்கு அமைச்சர் TR பாலு அவர்களை குறுக்கு விசாரணை பண்ணுவதாக இருந்தது. ஆனா இந்த இடத்துல எனக்கு வந்து காய்ச்சல் வர முடியல அப்படின்னு சொல்லி அவர் பின்வாங்கி இருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க இந்த உண்மையாலுமே அவர் வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? குறுக்கு விசாரணை நடக்கும்னு நினைச்சேன். அவ்வளவு ஈஸியா வந்து அவங்களா வந்து ஏன்னா நான் கண்டிப்பா அவர் இந்த கேஸ் இப்படி வரும்போதே சரி அண்ணாமலை அவர்கள் வந்து குறுக்கு விசாரணை செய்ய போறார் அப்படின்னு வரும்போதே வந்து இந்த வாய்தா தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து
நான் தான் கணிச்சேன். ஸோ வந்து நான் அவ்வளோ ஈஸியாலாம் அவர் வந்து அண்ணாமலை நின்ற மாட்டாரு கேட்கிற கேள்விக்கு அது வந்து அவருக்கு கிடையாது. அண்ணாமலை டிஆர் பாலு அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் அவங்க வந்து அவ்வளோ ஈஸியா வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகுறத அவங்க எப்படி விரும்புவாங்க. ஸோ அதான் நடக்கும். ஒரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து சட்டத்தில் இருக்கும் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு மான நஷ்ட ஈடு வழக்கு போடும்போது சட்டம் வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார். தேவையில்லாம வந்து இவங்க டிஆர் பாலு தான் போய் ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா இது மேபி அவர் வந்து வெளியே வெளியே செய்தியே வராத அளவுக்கு அவங்க வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டு போக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையெல்லாம் வந்து நாம வந்து வருங்காலங்கள்ல வந்து நடக்க போற நிகழ்வுகள் வந்து பார்ப்போம். பட் ஆஸ் ஆஃப் டுடே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அதான் அவர் அண்ணாமலை வந்து எப்பயுமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து எது வந்து எதிரிக்கு வலிக்குமோ அந்த விஷயத்தை வந்து சரியா செய்து கொண்டே இருக்கிறார். அந்த வழி வந்து அவர் அதனாலதான் வந்து அவர் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடிஞ்சுச்சு. ஏன்னா பாஜகவுடைய கருத்தை வந்து பிடிக்காதவர்கள் கூட பாஜக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் கூட அண்ணாமலை அவர்களுடைய கருத்தையும் அண்ணாமலையுடைய பிரஸ் மீட்டையும் வந்து ரசிச்சு பார்ப்பதை நான் பல இடங்களில் பார்த்திருக்கேன். அவங்க லைஃப்லயே வந்து அவங்க பிஜேபி போட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் அண்ணாமலை பேசுறது கரெக்டா தானப்பா பேசுறாரு அப்படிங்கிற அளவு தான் வந்து அண்ணாமலையோட இம்பாக்ட் வந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு வகையான மக்களிடம் இருந்தது. சோ அதை வந்து அகைன் ஹி இஸ் ட்ரைங் டு ப்ரூவ் தட். சோ மக்கள் இதை பார்ப்பாங்க. ஏன்னா மக்கள் இன்னைக்கு இந்த நியூஸை பார்த்த மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் இவர் போகல, ஏன் அவர் போயிருக்க முடியாது, அவர் என்ன கேட்டிருப்பார் அப்படின்ட்டு. சோ இதுவே அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து அவர் ரிலீஸ் ஆனதுல இருந்து ஒரு மக்கள் அப்ப கூட மக்கள்கிட்ட வந்து டவுட் வந்துருக்கும். இது வந்து இவங்க பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. ஏன்னா இன்னும் நியாயமான கேள்வி கேட்பாங்க. இவ்வளவு ஃபைல்ஸை நீங்க வந்து ரிலீஸ் பண்றீங்க, மத்தியில உங்க ஆட்சி தானே, உங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நியாயமான கருத்து தான். பட் அது மாதிரியான கருத்து தெரிவிப்பவர்கள் கூட இன்னைக்கு இந்த இவர் போய் அந்த நீதிமன்றத்தில் வந்து அண்ணாமலை நேருக்கு நேர் சந்திக்காம விலகி இருப்பது வந்து மக்கள் அனைவருக்குமே வந்து உண்மை விளங்குவதற்காக அவங்களே ஹெல்ப் பண்ற மாதிரி தான். இனி வரும் காலங்களில் தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.